ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சத்துணவுத் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வெளிவர தொடங்கியிருக்கு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்தும் தென்காசி மாவட்டத்திலிருந்தும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் சத்துணவுத் துறையிலிருந்து வெளிவந்திருக்கு. இப்போது இந்த வீடியோவில் இந்த 2 மாவட்ட நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் அதுக்கான நிபந்தனைகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்பணியிடம் தொகுப்பூதியம் அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானது. இப்பணியிடம் 11 மாத காலத்திற்கு மட்டுமே உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். பணியமர்த்தப்படும் பணியாளர் ரூபாய் 200க்கான முத்திரைத்தாளில் ஒப்பந்தம் அளிக்க வேண்டும். பணியமர்த்தப்படும் பணியாளர் வேலை திருப்திகரமாக இருப்பின் உரிய பணி தொடர்பான பெறப்பட்ட 11 மாத காலம் முடிந்த பின் இடைவெளி விட்டு பணிக்காலம் நீட்டிப்பு செய்யப்படும். அதாவது உங்களுக்கு அந்த 11 மாதம் ஒர்க் முடிஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டை நினச்சா உங்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானது. எவ்வித முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்யவோ கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரசு அனுமதி அளிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் காலம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசு அலுவலரின் விதிமுறைகள் இதில் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. விண்ணப்பம் பெறப்படும் நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10, 2025 பிப்ரவரி 18, 2025 வரைக்கும் நாம் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே பெறப்பட்ட பிறகும் ஷார்ட்லைஸ் பண்ணி அதில் யார் எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அதன்படி உங்களுக்கு இன்டர்வியூ 10 மணி முதல் மாலை 5:45 வரை பெறப்படும் விண்ணப்ப நாட்களுக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிப்ரவரி 18க்குள்ளவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இப்போ ஜாப் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர். இந்த வேலை ஒப்பந்த அடிப்படையில் ஒரு வேகன்சி இருக்குது. மந்த்லி சேலரி உங்களுக்கு 8000 ரூபாய் கிடைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா தகவல் தொகுப்பாளர். ஒப்பந்த அடிப்படையில் ஒரு வேகன்சி இருக்குது. மந்த்லி சேலரியாக 15000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பட்டம் நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து தட்டச்சிற்கு ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். மூணாவது பார்த்திங்கன்னா கணினி உதவியாளர். ஒப்பந்த அடிப்படையில் ஒரு வேகன்சி. இதுக்கும் மந்த்லி சேலரியாக 15000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு டிகிரி பாஸ் பண்ணி கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா தட்டச்சு ஆங்கிலம் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வகையான பணிகள் நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி 18, 2025 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. முழுக்க இந்த வேலைவாய்ப்பு ஒப்பந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே தான் நமக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறதுனால நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே இப்படி தான் பிரிண்ட் ஆகிருக்கும். அதில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு திட்ட பிரிவில் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் அலுவலக உதவியாளர் தகவல் தொழில்நுட்ப கணினி உதவியாளர் பணிகளுக்கு விண்ணப்பம். இந்த 3 வகையான பணிகளுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தான். அதில் நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் குறிச்சிக்கோங்க. அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பிக்கும் பதவி, பெயர், தகப்பனார், கணவர் பெயர் ஆர் பாதுகாவலர் பெயர், பிறந்த தேதி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய இனம், மதம், நீங்கள் மேரிடா அன்மேரிடா, உங்களுடைய கேஸ்ட்டு, கல்வி தகுதி, அதுக்கடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து உங்களுக்கு டைப்ரைட்டிங் என்ன முடிச்சிருக்கீங்க அது கேட்குறாங்க. அதுக்கடுத்து இதர தொழில்நுட்ப பகுதிகள் முன்னணு எது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய நிரந்தர முகவரி, அதுக்கடுத்து உங்களுடைய தற்போதைய முகவரி இதெல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி கரெக்டாக குறிப்பிட்டு
பிப்ரவரி 18, 2025 ஈவினிங்குள்ளே நீங்கள் அனுப்ப பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், அப்புறம் 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதாவது செல்ஃப் அட்டாச் பண்ணது தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இணைச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்து தென்காசி மாவட்டம். இந்த தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வேக்கன்சி என்ன வேக்கன்சி அப்படின்னா ஒரு அலுவலக உதவியாளர் பணிக்கான, அதாவது சத்துணவு பிரிவிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி கண்டிஷன் எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். தகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 21 வயசு பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிப்ரவரி 15, 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இப்போவே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், சத்துணவு பிரிவு அலுவலகம், தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம், தென்காசி 627 811 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனை அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் இதுவும் இருக்குது. ஸோ இது கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கான ப்ரூஃபாக பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்களுடைய செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.